அழகிய இயற்கை சூழ்ந்து ஒரு கிராமத்தில் அன்பான மக்களுடன் அமைதியான வாழ்க்கை நிலவியது. அங்கே ராமுவும் ஜானகியும் வாழ்ந்து வந்தனர். ராமு விவசாயி, ஜானகி ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தாள். அவர்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை என்ற கவலை மட்டும் இருந்தது. ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ராமு மயங்கி விழுந்து விடுகிறான். ஜானகி பதறி அடித்து மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறாள். பரிசோதனை செய்து மருத்துவர் ராமுவுக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். ஜானகிக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாள். அறுவை சிகிச்சைக்கான பணம் புரட்ட ஜானகி ஊர் மக்களிடம் உதவி கேட்கிறாள். பலரும் தங்களால் முடிந்த உதவியை செய்கிறார்கள். இருப்பினும் தேவையான பணம் கிடைக்கவில்லை. ஜானகி மிகவும் மனமுடைந்து அழுகிறாள். அப்போது ஊரின் பெரியவர் கருப்பையா ஜானகியை பார்க்க வருகிறார். அவர் ஜானகியிடம், "நீ கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன்" என்று கூறுகிறார். ஜானகிக்கு சற்று நம்பிக்கை வருகிறது. கருப்பையா ஜானகியிடம் ஒரு பழைய பெட்டியை கொடுத்து, "இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள், இதில் தேவையான பணம் இருக்கிறது" என்கிறார். ஜானகிக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கருப்பையாவிடம், "இவ்வளவு பணம் இதில் எப்படி வந்தது தாத்தா?" என்று கேட்கிறாள். கருப்பையா அதற்கு பதில் சொல்லாமல் சென்று விடுகிறார். ஜானகி அந்த பணத்தை எடுத்து மருத்துவமனைக்கு சென்று ராமுவுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாள். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து ராமு குணமடைந்து வீடு திரும்புகிறான். ஜானகி கருப்பையாவிற்கு நன்றி சொல்ல செல்கிறாள். ஆனால் கருப்பையா ஊரில் இல்லை என்றும் வெளியூர் சென்றிருப்பதாகவும் ஜானகி அறிகிறாள். சில மாதங்கள் கழித்து ஜானகி கர்ப்பமாகிறாள். ராமுவும் ஜானகியும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். ஜானகி கருப்பையாவை தேடி செல்கிறாள். ஒரு வழியாக கருப்பையா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஜானகி அங்கு செல்கிறாள். கருப்பையா ஒரு சிறிய குடிசையில் மிகவும் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜானகி கருப்பையாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். ஜானகி கருப்பையாவிடம், "தாத்தா, நீங்கள் ஏன் இப்படி ஏழ்மையாக வாழ்கிறீர்கள்? அன்று நீங்கள் கொடுத்த பணம் எப்படி வந்தது?" என்று கேட்கிறாள். கருப்பையா புன்னகைத்து, "நான் பல வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணம் அது. யாருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் உதவ வேண்டும் என்று நினைத்தேன். ராமுவின் நிலை அறிந்ததும் என்னால் உதவாமல் இருக்க முடியவில்லை" என்கிறார். ஜானகி கருப்பையாவின் தியாகத்தை எண்ணி கண்ணீர் விடுகிறாள். அவரை வணங்கி நன்றி கூறுகிறாள். கருப்பையா ஜானகியிடம், "நீயும் ராமுவும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்" என்கிறார். சில நாட்கள் கழித்து ஜானகிக்கு பிரசவ வலி வருகிறது. ராமுவும் ஜானகியும் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஜானகிக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. ராமுவும் ஜானகியும் தங்கள் குழந்தையை கருப்பையாவிற்கு காட்டுகிறார்கள். கருப்பையா குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். அப்போது மருத்துவர் ஜானகியிடம் ஒரு அதிர்ச்சியான தகவலை கூறுகிறார். ஜானகிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, ஏனெனில் ஜானகியின் கர்ப்பப்பை பலவீனமாக உள்ளது என்கிறார். ராமுவும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஜானகிக்கு ஒன்றும் புரியவில்லை. "எனக்கு எப்படி குழந்தை பிறந்தது?" என்று குழப்பத்துடன் கேட்கிறாள். மருத்துவர், "இது மருத்துவ அதிசயம். சில நேரங்களில் இது போன்ற அதிசயங்கள் நடக்கும்" என்கிறார். ஜானகிக்கு சந்தேகம் தீரவில்லை. அவள் மீண்டும் கருப்பையாவை பார்க்க செல்கிறாள். ஜானகி கருப்பையாவிடம் நடந்ததை கூறுகிறாள். கருப்பையா அமைதியாக ஜானகியின் கையை பிடித்து, "இது மருத்துவ அதிசயம் மட்டுமல்ல, இறைவனின் அருளும் கூட. நீயும் ராமுவும் நல்ல மனதுடன் வாழ்ந்ததால் இறைவன் உங்களுக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கிறார்" என்கிறார். ஜானகி கருப்பையாவின் காலில் விழுந்து அழுகிறாள். கருப்பையா ஜானகியை ஆசீர்வதித்து, "எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷமாக இருங்கள்" என்கிறார். ராமுவும் ஜானகியும் தங்கள் குழந்தையுடன் கிராமத்திற்கு திரும்புகிறார்கள். ஊர் மக்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள். ராமுவும் ஜானகியும் கருப்பையாவின் தியாகத்தையும்
இறைவனின் அருளையும் எண்ணி நெகிழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைக்கு கருணை என்று பெயரிடுகிறார்கள். அந்த கிராமம் எப்போதும் அன்பும் கருணையுமாக நிலைக்கிறது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்ல மனதுடன் வாழ வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் அதிசயங்கள் நடக்கலாம், இறைவன் நமக்கு அருள் புரியலாம்.